ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய கீரைப்பூச்சி இருக்கு இல்லையா, குடல் பூச்சி, கீரைப்பூச்சி, அதுக்குண்டான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய கேக்கு, சாக்லேட் இந்த மாதிரி பசங்க சாப்பிட்றனால அவங்களுக்கு பூச்சி அரிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ தான் இது அலோபதியும் ஹோமியோபதி பார்த்தாலும் சில குழந்தைங்களுக்கு கேட்கும், சில குழந்தைங்க கேட்காது. இப்போ என்னோடய பசங்களுக்குலாம் அது கேட்கலை. ஸோ அதனால இயற்கை முறையில் நான் இந்த ஒரு இதை நான் எடுத்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை. இதிலே நல்லா கொழுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் இந்த மாதிரி கொழுந்து வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குதுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் கொடுத்தாலே அந்த பூச்சிக்குள்ள இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொழுந்து வேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேப்பிலையை எடுத்துக்கோங்க, கொழுந்தை. இதோட நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்க்க போகிறோம். அதாவது ரொம்ப கம்மியான அளவு, இந்த மாதிரி சும்மா, ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் கூட இல்லைங்க, ஒரு அரை ஸ்பூன் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஏல அரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏலக்காயில் உள்ள விதை. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு விதை இருக்கும். இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், இதுதான். இதில் நம்ம ரெண்டே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு செரிமானமாக இருக்கட்டும், இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பசியின்மையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். செரிமானமும் ஆகும். செரிமானம் ஆனாலே குழந்தைங்க நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வராது, சும்மா ஒரு 1/4 டம்ளர் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு இந்த அளவு கொடுத்தாலே போதுங்க. ஒரு 5 ml, இல்லை கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்னா 5 ml, இல்லை 2 ml, இல்லை கொஞ்சம் பெரிய பசங்க இல்லை அப்படின்னா ஒரு 10 ml கொடுக்கதா போதும். இதில் ஒரு மூடி கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.